காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற தாக்குதலில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணி மரணமடைந்த நிலையில் உறுதியான தகவல் கிடைக்காததால் அவரது குடும்பத்தினர் குழப்பத்தில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள செவலப்பேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் 5 ஆண்டுகளாக சிஆர்பிஎஃப்பில் பணியாற்றி வந்தார். 1.5 ஆண்டிற்கு முன்புதான் அவருக்கு திருமணம் நடந்துள்ளது. தைப்பொங்கல் விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரிலிருந்து புறப்பட்டுள்ளார். நேற்று மதியம் 2 மணி அளவில் மனைவியை தொலைபேசியில் அழைத்த சுப்பிரமணியன் தான் பணிக்காக வெளியில் செல்வதாக கூறியுள்ளார். இந்நிலையில் தற்கொலைப்படை தாக்குதலில் உயிரிழந்தோரின் பட்டியலில் சுப்பிரமணியனின் பெயர் உள்ளது. இதனிடையே தங்களது மகன் இறந்தது பற்றி உறுதியான தகவல் தெரியாததால் குழப்பத்தில் இருப்பதாக சுப்பிரமணியனின் தந்தை கணபதி கூறியுள்ளார். ஜம்முல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால் சுப்பிரமணியம் அதில் சேர்ந்துருப்பாங்களுக்கு அப்படின்னு முதல்ல டாக்டர் சொல்லிட்டான். மறுபடி டீட்டெயிலாகவே சொல்லிட்டான் கடைசியில். இப்போ என் மகள் அங்கேருந்து பிறப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே சிஆர் போலீஸ் உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க? போலீஸ்லேருந்து கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. போலீஸ்லேருந்து கொடுக்கல, கலெக்டராஜ்லேருந்து வரல, ஒன்றும் தகவல் இல்லை. நீங்கள் அது அவங்ககிட்ட எதுவும் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி அவருக்கு? யாருக்கு? அவர் சுப்பிரமணி தான். சுப்பிரமணி போகும்போது சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு, ஒன்றுமே வரல, போகல. ஞாயிற்றுக்கிழமை வரை தங்களோடு மகிழ்ச்சியாக இருந்த சுப்பிரமணி தற்போது இறந்து விட்டதாக கூறப்படுவது அவரது நண்பர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. பொங்கலுக்கு லீவுக்கு 1 மாதம் வந்திருந்தோம். வந்து நல்லா நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் பேசிட்டு வச்சுட்டு இருந்தோம். பொங்கல் முடிஞ்சு இப்போ தான் லீவுக்கு போயிருக்கோம். போய் ஒரு நாள் அங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தான் நியூஸ் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஜாயின் பண்ணோம், நான் டியூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு பகலில் 2 மணிக்கு வீட்டுக்கு அவங்க மனைவிக்கு ஃபோன் வந்திருக்கு. அன்றைக்கி தான் டியூட்டி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு உள்ளே சேர்த்தவன் இன்ன வரைக்கும் ஒரு நியூஸ் ஒன்றும் தெரில. கவர்மெண்ட்லேருந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அங்கே அவன் தானா கன்ஃபார்மாக எங்களுக்கு ஒரு வரைக்கும் தெரியலை. எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தகவல் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதனிடையே பயங்கரவாதிகளின் தாக்குதலில் வீர மரணமடைந்த தமிழகத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இருவரின் குடும்பத்தினருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.